இன்றைய இந்த தீபாவளி திருநாளிலே டான் டிவி நேயர்கள் அனைவரையும் டான் டிவி அலைவரிசையூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசியும் குருவினுடைய ஆசியும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த தீபத் திருநாளிலே கிடைப்பதற்காக முதற்கண் அடியேன் பிரார்த்தித்து கொண்டு, இன்றைய தினம் கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்த அந்த நாள். நரகாசுரன் என்று சொல்லும் பொழுது எங்களிடம் இருக்கின்ற அந்த தீய குணங்களை அந்த அசுரன் குறிக்கின்றான். தீய குணங்களை அளித்த இந்த நாளிலே தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து, அதனாலே தான் தீபாவளி என்கிற பெயர் வந்தது. ஆவலி என்றால் வரிசை. ஆகவே தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து அந்த ஒளி திருநாளை ஒளி மூலமாக இருள் அகற்றப்படுகிறது. நரகாசுரன் என்கின்ற அந்த அசுரனுடைய அறியாமை மாயை அகற்றப்பட்ட இந்த நாள், எல்லோருக்கும் ஞானம் கிடைத்த இந்த நாள். அந்த நாளிலே டான் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் இதன் மூலமாக சந்தித்து அடியேனுடைய ஆசிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த விதத்திலே இந்த தீபாவளி திருநாளுக்கு இன்னொரு விளக்கமும் சொல்வார்கள். இராமாயண காலத்திலே ராமபிரானானவர் ராவணனை அழித்ததன் பிற்பாடு அயோத்திக்கு மீண்டும் திரும்பி வரும் பொழுது அங்கே அயோத்தியிலே வாழ்ந்திருந்த மக்கள் அந்த ராமபிரானை தீபங்களை ஏற்றி வைத்து வரவேற்றார்களாம். அந்த திருநாளை நாங்கள் தீபத் திருநாள் என்று கொண்டாடுவதாக இராமாயணம் சார்ந்த பெரியவர்கள் கூறுகின்றார்கள். அந்த விதத்திலே இந்த தீபத் திருநாளிலே மீண்டும் டான் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாங்கள் விடைபெறுகின்றோம்.